இந்த உலகம் காண்கின்ற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. இந்த வருஷத்தின் மையத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திருப்பு முனை, டேர்னிங் பாயிண்ட். என்கிட்ட ஆண்டவர் தான் சொல்லிட்டே இருந்தார், உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாம். ஏற்ற வேளையில் கர்த்தர் இதை செய்ய போறார். ஹல்லேலூயா. மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நேரம் இது. நீங்க சொல்லுங்க, மகிமை, தேவ மகிமை செயல்படும் நேரம். தேவ மகிமை வெளிப்படும் நேரம் இது. மகிமை, தேவ மகிமை செயல்படும் நேரம். உங்க மூலமா கர்த்தருடைய மகிமை தேசத்துல கிரியைகளை செய்ய போகிறது. நீங்க கையை வைக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பவுலின் கையில கர்த்தர் விசேஷ வல்லமை வச்சிருந்தாராம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை கொண்டு நீங்க தான், நாம தான், ஆமென், நம்ம ஊரை கலக்க போறோம். அல்லேலூயா. நம்ம ஊரை கலக்கினா போதுமா? தேசத்தை கலக்க போறீங்க. தேசத்தை கலக்கினா போதுமா? உலகத்தை கலக்குகிறவர்கள் நம்முடைய சபையிலே வந்து விட்டார்கள். நம்முடைய இயேசு நம்மோடு ஜெபக்கூடாரத்தில் உலகத்தை கலக்கிறவங்க இருக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே உட்காரத்துக்கு ஒருவேளை நீங்கள் இப்போ உலகத்தின் பார்வைக்கு சின்னதாக தெரியலாம், ஆனால் கர்த்தர் உங்களை பெரிய ஒரு உயரத்தில் பார்க்கிறார். நீங்கள் தான் உலகத்தில் பெரிய கிரியைகளை, தேவ கிரியைகளை செய்ய போகிறீங்க. பெரிய பெரிய வர்ஷிப் லீடர்ஸை இந்த இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். பெரிய ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பெரிய பெரிய தீர்க்க தரிசிகளை கர்த்தர் இந்த சபையில் வைத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. மகிமை, தேவ மகிமை. எத்தனை பேர் கேட்குறீங்க? வெளிப்படும் நேரம் இது. மகிமை, தேவ மகிமை செயல்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெரிய காரியத்தை பார்க்க விரும்புறீங்க? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நான் யார் ஆசைப்படுறீங்க தான் கேட்குறேன். எத்தனை பேர் ஏசப்பாவுக்காக பெரிய காரியம் செய்யணும்னு விரும்புறீங்க? ஆமே, விரும்பணும். விருப்பமும் செய்யும் அவர் உண்டாக்குறார். அல்லேலூயா. ஸோ பெரிய காரியத்தை செய்வதற்கு, ஆண்டவருக்காக நீங்க வாழ்வதற்கு, தேசத்தை கலக்குவதற்கு, கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுவதற்கு, நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? சொல்லுங்க. உண்மையாவா விசுவாசிக்கிறீங்களா? இந்த இயேசு நம்மோடு இந்த ஜெபக்கூடாரத்திலிருந்து நீங்கள் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாற போறீங்க. நீங்க ஆமென் சொல்றதை பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்குது. அல்லேலூயா. இப்பதான் கொஞ்சம் டவுட் மாறுது. தேசத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க தெருவுக்கு நான் சொல்லல, உங்க வீட்டுக்கு சொல்லல, உலகத்துக்கு. சரி, அப்படி நான் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய், நான் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய், ஆண்டவருக்கென்று உலகத்தில் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிற ஒரு மனிதனா, நான் மனுஷா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு, இயேசுவின் கரத்தில் கொடுத்து விடு. சொல்லுங்க, இயேசுவின் கரத்தில். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாவின் கரத்தில் கொடுத்துருங்க. அல்லேலூயா. நம்ம கரம் சாதாரண கரம். எப்போ இந்த கரம் ஆண்டவரோட கரத்தோடு இணையுதோ பலத்த கரமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் அசால்ட்டாக நினைக்காதீங்க, என்னை கொண்டு என்ன செய்வார், என் படிப்பு இவ்வளோ கம்மியாக இருக்குது, எனக்கு திறமை இல்லை, எனக்கு அழகு இல்லை, எனக்கு பெரிய வீடு இல்லை, பெரிய அந்தஸ்து இல்லை, பெரிய ஞானம் ரொம்ப இல்லை. யாருங்க சொன்னது? உலக வேலைக்கு செய்கிறதுக்கு தான் பெரிய ஞானவானங்களை
உலகம் தேடுகிறது. பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், அதுக்கேற்ற புத்திசாலி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியங்களை, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை, இழிவானவைகளை. அப்போ கர்த்தருடைய கரத்தில், இயேசுவின் கரத்தில் கொடுத்து விடு. அப்போ அவருடைய கரம் எப்பேற்பட்டது என்று சில சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். அவருடைய கரம் பலத்த கரம். எல்லாம் சொல்லுங்க, பலத்த கரம். யாத்திராகம் 13:3 கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். பவர்ஃபுல் ஹேண்ட். எல்லாம் சொல்லுங்க, பவர்ஃபுல் ஹேண்ட். சத்தம் பத்தலையே. ரெண்டாவது கரம் போஷிக்கிற கரம். 145 சங்கீதம் 16 அவர் கரத்தை விரித்து எல்லா சகல பிராணிகளின் வாஞ்சைகளை தீர்க்கிறாராம். ப்ரொவைடிங் ஹேண்ட். ஆமேன். மார்க்கு 1:30 பேதுரு மாமி ஜுரத்தோடு படுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பேதுருவின் மாமி தொட்டு அந்த கையை பாருங்களேன், தொடும் பொழுது சுகம், சர்வாங்க சுகம், சுகமாக்குகிற கரம். ஹீலிங் ஹேண்ட். எல்லாம் சொல்லுங்க, சுகமாக்குகிற கரம். இந்த வருஷத்தின் மையத்தில் கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறார். இந்த வருஷத்தின் மையத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, பலத்த அவருடைய கரம் என் மேல இருக்கிறதுனால பலத்த கிரியைகளை என்னுடைய குடும்பத்தில், என் சபையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆமென் நான் பார்ப்பேன். சுகத்தை பார்ப்பீங்க, ரட்சிப்பை பார்ப்பீங்க, அறுவடையை பார்ப்பீங்க. ஹீலிங் ஹேண்ட், குணமாக்குகிற கரம், பாதுகாக்கிற கரம். ஏசாயா 41:10 சொல்கிறது பாருங்களேன், தெரிஞ்ச வசனம் தான். ப்ரொடெக்டிங் ஹேண்ட். படிங்க, நம்மை பாதுகாக்கிற கரம். ஐசாயா 41:10. நீ பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, எத்தனை இடரல்கள் வரலாங்க இன்றைக்கு. நீங்க போற பாதையில் எத்தனை துன்பங்கள் வரலாம், எத்தனை தடைகள் வரலாம், பயமுறுத்துகிற சில அனுபவங்கள் வரலாம். ஆனால் ஆண்டோடைய கரத்தை பற்றி சொல்லியிருக்கிறது, அது நம்மை பாதுகாக்கும் கரம், நம்மை ஆசிர்வதிக்கிற கரம். ஆமாம். இன்னும் ஒரு கரத்தை குறித்து நம்ம பார்க்கலாங்களா? எரேமியாவின் புஸ்தகம் 18:6 சொல்கிறது, அது his hand is a transforming hand. நம்மை உருவாக்குகிற கரம். இல்லையா சொல்லுங்களேன், படிங்க அந்த வசனத்தை படிங்க. ஏசாயா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ, நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய கரம் நம்மை வணைந்து நம்மை உருவாக்குகிற கரம். எவ்வளவுதான் நம்முடைய பாத்திரம், நம்முடைய வாழ்க்கை உடைந்து போனாலும் அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது மீண்டும் கர்த்தர் நம்மை உருவாக்குவார். இந்த வருஷத்தின் மையத்தில் அவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொடுக்க போகிறது, சில அதிசயங்களை செய்ய போகிறது. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, என் ஆவியில, என் ஆத்துமாவில, என்னுடைய சரீரத்தில் இந்த வருஷத்தின் நடுவில் கர்த்தர் சில மாற்றங்களை கொடுக்க போகிறார். ஏன்னா அவருடைய கரம் நம்மை உருவாக்குகிற கரம். உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. நம்புறீங்களா? பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை. ஆமென். அப்போ அவருடைய கரம் எப்பேற்பட்ட கரம்? உருவாக்குகிற கரம். இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் கரத்தில் கொடுத்து விடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பாவின் கரத்துல இன்றைக்கு கொடுக்க போறேன். சரி, எதெல்லாம் கொடுக்கலாம்? 3 காரியங்கள் வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். 3 திங்ஸ் நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பாவின் கையில் கொடுக்கணும். 1, give your heart to Jesus hand. முதலாவது நாம் கொடுக்க வேண்டியது என் இருதயத்தை இயேசுவின் கரத்தில் கொடுக்கணும். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம், வேகமாக பைபிள் கொண்டு வந்தவங்க பைபிளை திருப்புங்க. Proverbs chapter 23 verse 26. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நீங்க யாராவது இருக்கலாம், நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், நீங்க ஊழியத்தில் இருக்கலாம்.
அல்லது நீங்கள் வந்து எனிதிங் வாட் எவர் நீங்கள் எந்த காரியத்தை செய்கிறவளா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியத்தை பார்க்கணுன்னா, ஒரு உயர்வை பார்க்கணுன்னா, கர்த்தருக்காக வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆமென், முதலாவது நாம் ஏசப்பாவின் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது என்னுடைய இருதயத்தை. அல்லேலூயா. இருதயம்னா என்ன? லேப்டாப் லேப்டாப் சில பேருக்கு லேப்டாப் 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 துடிச்சிட்டு பயங்கரமாக துடிக்குது. இந்த இருதயம் இல்லை. ரத்தமும் சதைகளும் நிரம்பி இந்த உடலை இயக்க வைக்கிற இந்த ஆர்கனை பற்றி சொல்லவில்லை. இருதயம் என்பது என்ன? த சென்டர் ஆஃப் அ பர்சன்ஸ் லைஃப். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மையத்தில் இருப்பது. அது என்ன? தாட்ஸ், நினைவுகள். யோசிக்கிறோம் இல்லையா? பலதரப்பட்ட யோசனை. இங்கிருந்து ஒரு 2 அடி கடக்கிறதுக்குள்ளேயே எத்தனை யோசனை, எத்தனை சிந்தனை. அங்கே போய், இங்கே போய், துபாய்க்கு போய், அமெரிக்கா போய், ஜெயிலுக்கு போய், எத்தனை சிந்தனைகள். தாட்ஸ், டிசையர்ஸ், விருப்பங்கள், எமோஷன்ஸ், உணர்வுகள், டிசிஷன்ஸ், தீர்மானங்கள். நம்ம எடுக்கிற தீர்மானம், நம்ம விரும்புகிற விருப்பம், சிந்தனை, யோசனை, வில், நம்முடைய சித்தம், சுய சித்தம். இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி போகணும். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் இருக்குது. இன்னைக்கு நம்ம வெளியரங்கமாக செய்கிறதெல்லாம் உள்ள சொல்கிறது தான் நம்ம வெளியே செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பேசுகிறோம், ஒருத்தவங்க வந்து கோபத்தில் திட்டுறோன்னு நினைக்கிறோம். அது திட்டுறது எங்கேருந்து உருவாகுதுன்னு இதயத்திலிருந்து. அதான் வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாயில் பேச்சு வரும். ஒருத்தவங்களை அடிக்கணும்னு தீர்மானிக்கிற இதயத்திலிருந்து புறப்படுது. பாவம் செய்யணும்னு தீர்மானிக்கிறோம், இதயத்திலிருந்து உருவாகுது, சிந்தனையில உருவாகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, உன் இருதயத்தில் கொஞ்சம் உணர்வு வேணும். இந்த வருஷத்தின் நடுவில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு பாருங்க. அநேகருடைய இருதயம் வந்து உணர்வில்லாமல் போய்விட்டது. லெப்ரசி வியாதி உள்ளவர்களை நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க காலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இடிச்சிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு கீறிக்கிட்டு இருப்பாங்க, ரத்தம் அப்படியே பொல பொலன்னு ஊற்றும். ஆனால் அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. சார் உங்கள் காலில் ரத்தம் வடிது பாருங்கள். அப்படியா? எங்கே? வலியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, உணர்வே இருக்காது. ஏன்னா அந்த இடத்துக்கு போகிற அந்த ரத்த ஓட்டங்கள் அது அடைப்பட்டிருக்கும், எந்த உணர்ச்சி இருக்காது. இன்றைக்கு ஆண்டவர் வந்து நமக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம தப்பு பண்ணும் போது ஆவியானவர் பேசுகிறாரு. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசும்போது உடனே கர்த்தர் பேசுகிறாரு. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு எதிர்பார்க்கிறாருங்க. பாருங்க, நீங்கள் ஆவிக்குரிய சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்குமே வந்து முட்டி போட்டு ஒப்பு கொடுத்து அழுவாங்க. திரும்பியும் போய் அதே காரியத்தை செய்து கொண்டிருப்பாங்க. திருப்பியும் அதே பாவம், திருப்பியும் அதே கெட்ட வார்த்தை, திரும்பவும் அதே மாம்ச இச்சைகள். இருதயத்தில் புறப்படுகிற காரியங்கள் உங்களுக்கு தெரியும். எல்லாம் என்னென்னலாம் புறப்படுதுன்னு வசனத்தில் நிறைய காரியம் இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் உணர்வு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை படிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22. புக் ஆஃப் ஜெரேமியா சாப்டர் 4 verse 22. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் உணர்வு இல்லை. இன்றைக்கு ஏசப்பா வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்றுதான். ஆவியானவர் உணர்த்தும் பொழுது உணர்வு இருக்குதுன்னா என்ன பண்ணணும்? ஒரு செய்கிறோம், ஆவியானவர் உணர்த்துறாரு. அப்போது உணர்வு இருந்தால் என்ன செய்யணும்? அவர் சொல்கிறத செய்யணும், அவர் விடுன்றதை விடணும், அவர் செய்கின்றதை செய்யணும், பேசுன்றதை பேசணும், பேசாதன்றதை பேசக்கூடாது, இவர்களோடு கூட பழகுன்றதை பழகணும், இவரோடு கூட பழகாதுன்றதை பழகக்கூடாது. பாருங்கள், கார் ஓட்டும் பொழுது, கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், இந்த சீட் பெல்ட்டை நீங்கள் போடாமல் விட்டிங்கன்னா கத்திக்கினே இருக்கும். கிக்கி கிக்கி கிக்கின்னு சவுண்ட் வந்துனே இருக்கும். நீங்கள் போடுவீங்கன்னு அது எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவலில் பார்த்தீங்கன்னா அது ஸ்டாப் ஆகி நின்றோம். போட்டா போடு, போடா காட்டி போ. இதே மாதிரி தான் ஆவியானவர். அல்லையே சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் அப்படியே ரொம்ப இஷ்டத்துக்கும் நம்ம வந்து கர்த்தரை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தால் ஆண்டவர் ஒரு சைலண்ட்ல ரொம்ப சைலண்ட் ஆயிடுவார். He is a gentle God. அல்லையே சொல்லுங்களேன். அப்போ இன்றைக்கு இந்த வருஷத்தின் நடுவில் கர்த்தர் வந்து நம்மகிட்ட ஒரு திருப்பு முனையை கொடுக்கிறார்னா, அந்த திருப்பு முனை எங்கேருந்து வரணும்னா இதயத்திலிருந்து வரணும். அல்லையே சொல்லுங்களேன்.
ஹalleluya. ஹalleluya. ஆவியானவர் யோவான் 16:8 வாசிக்கிறோம். அவர் ஆவியானவர் அவர் உணர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். படிக்க தேவையில்லைங்க, நான் அப்படியே வேகமா சொல்லிடுறேன். மத்தேயு 13:15 வாசிக்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க வேகமா. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. ஏன் உணர்வு இல்லைன்னா இருதயத்தில் என்ன இருக்குதான்? கொழுப்பு இருக்குதான். சில பேருக்கு என்ன சொன்னாலும் அப்படியே ரஃப்பாக இருப்பாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன இந்த நேரத்துக்கு வர்றது, எனக்கு இஷ்டமான நேரத்தில் தான் நான் சர்ச்சுக்கு வருவேன், நான் இஷ்டமான காரியத்தை தான் செய்வேன். நீ யார் என்னை அடக்குவதற்கு? இருதயம் கொழுப்புல அப்படியே ஃபேட்டு, உணர்வு இல்லாதுன்னா அந்த உணர்வுக்கு மேலே அப்படியே ஃபேட் அடைச்சிருக்குதான். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு உணர்வு உள்ள ஒரு இருதயம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நேபுகாத்நேச்சாரை அவர் அழைக்கும் பொழுது அவர் எப்படி அழைக்கிறார்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியா 25:9 என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சாரே, மை சர்வன்ட். அவனுடைய ஆரம்ப வாழ்க்கையில் நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் அப்படி மேன்மையாக சொல்கிறாரு, என் ஊழியக்கார பண்ணி, நான் உன்னை ஊழியத்தில் வச்சிருக்கிறேன்ப்பா, என்னால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆளுப்பா, நீ என்னுடைய ஊழியக்காரன்ப்பா. கர்த்தரே சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய மேன்மை. அல்லேலூயா. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இருதயத்தில் என்ன அடைச்சிருச்சு? கொழுப்பு அடைச்சிருச்சு, பெருமை விட்டது, மேன்மை வந்துருச்சு. என்னன்னு சொல்ற அவர்? நான் கட்டின மகா பெரிய மண்டபமா? மகா பெரிய பாபிலோன் நான் என் கையினால கட்டினேன், நான் என்னுடைய ராஜ்யத்தினால் இதை செஞ்சேன். அவர் சொல்லினே இருக்கும்பொழுது ஆண்டவர் வாய் மேலே அடிச்சாரு. புழு புடுத்து வாயெல்லாம் அதுவாயிடுச்சு. போயிட்டு கை நகம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் மாதிரி ஆயிட்டார், மிருகங்களோடு சஞ்சரிக்கிறார். அவருக்கு எப்பேற்பட்ட இருதயம் வந்துச்சான்? தானியேல் 5:21 வாசிக்கிறோம். அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டான், அவனுடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று. அல்லே சொல்லுங்க. இந்த வருஷத்தின் நடுவில் கர்த்தர் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கணும்னு விரும்புகிறார். என் இருதயம் ஒரு உணர்வுள்ள இருதயமாக மாறினாண்டு, என் இருதயத்தை ஏசப்பா கையில் கொடுக்குறேன்ப்பா. என் வழி ஆண்டவர் ஒருவேளை உமக்கு தாறுமாறாய் நீர் விரும்பாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாருடைய பார்வைக்கு நான் ஒரு நல்லவனை போலவும், ஆனால் என் தனிமையிலே யாரும் அறியாத பொழுது என் வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதுதாங்க என்னுடைய ரியல் லைஃப். அல்லே சொல்லுங்களேன். இந்த வருஷத்தின் நடுவில் கர்த்தர் சொல்றார், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான். அல்லேலூயா. இப்போ இருதயத்தை அவருக்கு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? என் வாழ்க்கையை இயேசுவுக்கு முழுசாக கொடுக்கணும், இருதயத்தை முழுசாக அர்ப்பணிக்கணும். பாருங்க, 2013 கர்த்தர் என்னை என் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொடுக்குறார். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய தாய் என் தகப்பனும் என்னை ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க. ரெண்டாவது எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தீங்கன்னா நான் ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கை சின்ன வயசுலேருந்து என் இருதயம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னுடைய வாலிப டீன் பருவத்துக்குள்ள நுழையும் பொழுது என்னுடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக தாறுமாறாய் ஆண்டவர் கையிலிருந்து நானே இருதயத்தை பிசாசுகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாவங்கள் நிறைந்த இருதயமாய், அழுக்கு நிறைந்த இருதயமாய், கசப்பு நிறைந்த இருதயமாய், ஒரு உலக மனிதன் எப்படி வாழ்வானோ அது போல என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் எவ்வளோதான் நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, எவ்வளோதான் நீங்கள் தூரம் போனாலும் இங்கே வந்து தான் ஆகணும். அல்லையே சொல்லுங்களேன். 2013ஆம் வருஷம் ஜூன் 19ஆம் தேதி, 21ஆம் தேதி எனக்கு என்கேஜ்மெண்ட். 19ஆம் தேதி எனக்கு ஒரு விபத்து, கால் உடைந்து போய்விட்டது, வலது கால். ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர்லாம் பார்த்து ராடு எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி கட்டு போட்டு 2 ஸ்டிக்கை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் வலியும் வேதனையும் குறைந்த பாடில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பியும் போகிறேன். அவங்க சொல்கிறாங்க, வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு நொறுங்கி இருக்குது எலும்பு. திருப்பியும் வீட்டுக்கு வரேன். ஒரு நாள் நான் ஆண்டவரை பார்த்து நான் கேட்குறேன், ஏன் ஆண்டவர் என்னை விட நல்ல பாவம் செய்கிறவங்களாம் நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்களே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு? அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு முழுசாக கொடு. அல்லையே சொல்லுங்களேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை இந்த பக்கம் தான் வசனம் வர மாதிரி. அல்லையே சொல்லுங்க. ஸோ இந்த வருஷத்தின் நடுவில் கர்த்தர் வந்து உங்கள் கையில் முதலாவது இதயத்தை கேட்குறாரு. கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? ஒரு பாஸ்டர் இப்படி தான் பிரசங்கம் பண்ணிருக்கும்பொழுது, மீட்டிங் முடிஞ்சு ஜபிக்கிறதுக்காக ஜபிக்கும் பொழுது ஒரு சிஸ்டர் வந்தாங்களாம், ஒரு வாலிப பெண்மணி. கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் சொன்னாராம், சிஸ்டர், கிவ் யுவர் ஹார்ட் டு ஜீசஸ். உன் இருதயத்தை அவர் கேட்குறாரு. அந்த அம்மா சொன்னாங்களா, சாரி பாஸ்டர், என் இருதயத்தை நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு கொடுத்துட்டேன். சில வருஷங்களுக்கு பிறகு அதே மீட்டிங்கு அதே பாஸ்டர் வந்து முடிஞ்சு ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு சிஸ்டர் உடைந்த குரலோடு கூட தள்ளாடி வராங்க, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எதுக்காக ஜெபம் பண்ணுமா? பாஸ்டர், சில வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், நீங்கள் கை வச்சு சொன்னீங்க உன் இதயத்தை கொடுன்னு. நான் சொன்னேன், இதயத்தை வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். இப்போது இதே மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்டு பல பேர்கிட்ட இதயத்தை வாங்கிட்டு என்னை ஓரம் கட்டிட்டான் பாஸ்டர். ஹலோ, உங்க இருதயம் எங்க இருக்குது? அடமானம் வச்சிட்டீங்களா? உங்க இருதயம் ஏசப்பா கிட்ட இருக்குதா? ஆமேன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வரல. இந்த கல்யாணம் ஆனவங்க பேர் சில பேர் சொல்லுங்க ஆமேன்றீங்க. அல்லி சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட் டு கிவ் யுவர் ஹார்ட் டு ஜீசஸ். முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் பிரதர் அண்ட் சிஸ்டர். பாருங்க, அன்றைக்கு ஏசப்பா என்கிட்ட கேட்டாரு. நான் பார்த்த 8 வருஷம் பாவம், நடிப்பு, ஆத்துல ஒரு கால், வேற எதனா ஒண்ணுனா கூட அத்தனை இடத்துல என் கால் இருந்துச்சு. ஹிப்போக்ரசி, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஏசப்பா அன்னைக்கு என்னை தொட்டார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆண்டவர் என்கிட்ட கேட்ட உடனே 3 நிமிஷம் ஜெபிச்சேன். முட்டி கூட போட முடியாது. அப்படியே கண்ண மூடி சொன்ன, ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இன்றைக்கு என் வாழ்க்கையை முழுசா இதயத்தை கொடுக்குறேன். உண்மையாய் ஜெபம், உண்மையான ஜெபம். 3 நிமிஷம் ஜெபித்தேன், ஆனால் உண்மையாய் ஜெபித்தேன். உண்மையா சொன்ன ஏசப்பா கிட்ட. இன்றைக்கு எத்தனை பேர் உண்மை? 2 கையும் சொல்லுங்களேன். இயேசுவே, இன்றைக்கு என் இதயத்தை முழுசா ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அரைக்குறையே அல்ல, 50% அல்ல, 100%. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, 100% என் இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஊழியர் சொன்னாரு, யாருடைய முட்டிலாம் அப்படியே தேஞ்சி அப்படியே ரஃப்பா இருக்குதோ அவங்களுடைய இருதயம் பஞ்சு போல ரொம்ப மென்மையாயிடுமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் முட்டியை போட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்து ஜெப வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க இருதயம் எவ்வளோ கடினமுள்ள இருதயமாக இருந்தாலும் மென்மையான இருதயமாக மாறிவிடும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை உங்கள் இதயத்தை கொடுங்க ஏசப்பா கையில். எப்படி கொடுக்கணும்? ஜபத்தின் மூலமாய் கொடுக்கலாம், அர்ப்பணிப்பின் மூலமாய் கொடுக்கலாம், ஆலயத்துக்கு ஒழுங்காக வர்றதின் மூலமாக கொடுக்கலாம், ஆராதிக்கிறதின் மூலமாய் கொடுக்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏசப்பா நேசிக்க போகிறீங்க? என்னைக்கு நீங்கள் ஏசப்பாவை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அன்றைக்கு உன் இருதயம் ஏசப்பா கையில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி கையை வைங்க பார்ப்போம். நான் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களா? அதிகமாகவே இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்களே, இன்னும் வேற வார்த்தை தான் எப்படி சொல்லுவீங்க?
இன்னொரு தடவை இப்படி கை வச்சுட்டு நல்ல சத்தமா சொல்லுங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். இன்னும் கூட சவுண்ட் வரும். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். இந்த வருஷத்தின் மையத்தில் ஏசப்பா எதிர்பார்க்கிறார், அதிகமாய் அவரை ஏசப்பாவை நம்ம நேசிக்கணும், அதிகமாய் அவரை அவருடைய பாதத்தை பிடிக்கணும், அவருடைய சமூகத்தை தேடணும். குடும்பமாய் ஒவ்வொரு இரவும் குடும்பமாய் நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு காலை நேரமும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஸ்டார்ட் ஜெபத்திலிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு வார்த்தையாவது படிச்சுட்டு தான் நீங்க மொபைல்ல கை வைக்கணும். அதே 4 பேர் அல்லேலூயா சொல்றாங்க. எப்படி பாஸ்டர் ஆண்டவருக்கு என் இதயத்தை கொடுக்கறது? எப்பத்திலிருந்து அது ஆரம்பிக்குதுன்னா, ஒவ்வொரு நாள் காலையிலிருந்து அது ஆரம்பிக்குது. காலையில எழுந்த உடனே இன்றைக்கு அநேக பேர் மொபைல தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்குது, இன்ஸ்டாகிராம்ல என்ன வந்திருக்குது, எனக்கு என்ன மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க, ஒண்ணுமே இருக்காது, நமக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனாலும் சும்மா காலையிலேயே எழுந்து முகத்தை கழுவிட்டு முட்டியை போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு அதிகாரமாக நீங்கள் படிச்சுட்டு அடுத்தது நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். அடிக்கடி ஏசப்பா பாட்டு கேளுங்க, அடிக்கடி ஏதாவது செய்தி கேளுங்க. ஆமென். அடிக்கடி வேதத்தை படிங்க, அடிக்கடி. அப்போ தான் உங்கள் இருதயம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார், என்னை தேடு, உன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு, பாவ மன்னிப்பு டெய்லியும் கேளு, தேவ சமூகத்தில் உங்களை நேசிக்கிற ஆண்டவரே டெய்லியும் சொல்லு. டெய்லியும் நம்முடைய பாவத்தை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து இல்லைன்னா இருதயம் ரொம்ப வீங்கிடும். இல்லையா சொல்லுங்களேன். அதிகமாய் உம்மை நேசிப்பே, அதிகமாய் இரக்கம் பெற்றே, அதிகமாய் உம்மை நேசிப்பே, அதிகமாய் இரக்கம் பெற்றே, அதிகமாய் இரக்கம் பெற்றே, அதிகமாய் இரக்கம் பெற்றே. நீங்க சொல்லுங்க, அதிகமா அதிகமா உம்மை உங்க சத்தம் வெளியே வரட்டும். கையை உயர்த்தி அதிகமா உம்மை நேசிப்பே, அதிகமா இரக்கம் பெற்றே, அதிகமா இரக்கம் பெற்றே, அதிகமா இரக்கம் பெற்றே. மீண்டும் மீண்டும் தவறினான் விழுந்தும் மீண்டும் என்னை தேடி வந்தீரே. சொல்லுங்கள, மீண்டும் மீண்டும் தவறினான் விழுந்தும் மீண்டும் என்னை தேடி வந்தீரே. திருக்கரத்தாலே இழுத்து கொண்டீரே, திரு ரத்தம் சிந்தி கழுவி விட்டீரே. திருக்கரத்தாலே இழுத்து கொண்டீரே, திரு ரத்தம் சிந்தி கழுவி விட்டீரே. அதிகமா
எத்தனை பேர் ஏசப்பாவுக்கு இதயத்தை கொடுக்க போறீங்க? முதலாவது ஆண்டவர் கேட்கறது, என் மகனை உன் இதயத்தை கொடு. வேகமா நம்ம ரெண்டாவது காரியத்துக்கு போகலாம். ரெண்டாவது ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்பது என்ன? ரெண்டாவது கர்த்தர் சொல்றாரு, கிவ் யுவர் ஷார்ட் கமிங்ஸ் டு ஜீசஸ் ஹேண்ட். உன்னுடைய குறைவுகளை ஏசப்பாவின் கையில கொடுத்து விடுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, குறைவுகளை ஏசப்பாவின் கையில கொடுக்க போறேன். சத்தமா சொல்லுங்க, குறைவுகளை இயேசுவின் கையில கொடுக்க போறேன். ஒருவேளை நீங்க ஞானத்துல குறைவா இருக்கலாம், பலத்துல குறைவா இருக்கலாம், உங்களுடைய பணத்துல, பணக்காரியத்துல, பொருளாதாரத்துல நீங்க ரொம்ப குறைவுள்ளவர்களா இருக்கலாம். ஆனால் குறைவை நீங்களே ஹேண்டில் பண்ணணும். நம்ம நினைக்கணும், நம்மளே ஏதாவது கடனை வாங்கி, ஏதாவது வட்டிக்கு வாங்கி, எதையாவது செஞ்சு மாட்டிட்டு முழிச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் இருக்கிறோம். குறைவு வருவது இயல்பு. ஆனால் யார் ஒருவர் குறைவின் நேரத்தில் கர்த்தரை தேடுறாங்களோ, கர்த்தர் கையில் கொடுக்குறாங்களோ, அன்றைக்கு உங்க குறைவை கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாய் நிறைவாய் கர்த்தர் மாற்றுவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையாய் 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 அவைகளை நிறைவாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி வாயத்தொன்னு சொல்லுங்களேன். என் குறைவு, என்னுடைய குறைவான காரியங்கள், என்னுடைய குறைவான பலன், என்னுடைய குறைவான ஞானம், என்னுடைய குறைவான காரியங்களில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. உன் குறைவுகளை இயேசுவின் கையில் கொடுக்கும் பொழுது பாருங்க, நம்முடைய கையில் இருக்கும் பொழுது தான் அது குறைவு. ஆனால் ஏசப்பாவின் கைக்கு போச்சுன்னா அது நிறைவு. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கையில தான் குறைவு, இயேசுவின் கையில அது நிறைவு. ஆமென். பாருங்க, give your emptiness, உன்னுடைய வெறுமையை கொடுத்து விடு, and he will fill with fullness. empty fullness மாறும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பக்கத்தில் போய் கைப்பிடி சொல்லுங்களேன், உங்க கையில் இருக்கிறவரையும் தான் ஆர்டினரி. ஏசப்பா கைக்கு போச்சுன்னா எக்ஸ்ட்ராடினரி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிகமா இரக்கம் பெற்றே ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். மார்க்குவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அந்த 34ஆம் வசனத்திலிருந்து இருக்கிற காரியம்தாங்க. ஆண்டவர் என்னோட கூட திட்டமும் தெளிவுமாய் சொன்னார். ஒரு சின்ன பையனுடைய கையிலிருந்து அந்த 5 அப்பம் 2 மீன், 3 நாள் கன்வென்ஷன் நடக்குது. ஜனங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, வனாந்திரமான இடம். இப்ப ஜனங்க ரொம்ப பசி மயக்கத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற, ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்கப்பா. சீசர்கள்ட்ட சொல்ற, ஏதாவது ரெடி பண்ணுங்க, போங்க. முழிக்கிறாங்க, எங்க என்ன இருக்கும்? 12 மணி ராத்திரி, என்ன ஒன்றும் கிடைக்காது, எங்க போனாலும் கிடைக்காது ஆண்டவரே. பாருங்க, முந்தி இப்ப இருக்கிற மாதிரிலாம் அப்ப கிடையாது. ஒரே ஒரு ஃபோன் இருந்ததுன்னா நீங்க என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படிதானே நிறைய ஆர்டர் பண்றாங்க. என்ன ஃபோன் பார்த்துனே இருப்பாங்க, இன்னைக்கு என்ன சமைக்கலாம், வேணாம் இதோ அழகான ஒரு இது வருது, ஜொமாட்டோ, உடனே போடு ஆர்டர். பாருங்க, அன்றைக்கு அந்த வனாந்தரத்தில் எந்த ஜொமாட்டோவும் இல்லை, டொமாட்டோவும் இல்லை. எங்க போனா இத்தனை பேருக்கு எப்படி? புருஷர்கள் மட்டும் 5000 பேர், பிள்ளைகள், குழந்தைகள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, போ அங்க யார் கையில் என்ன இருக்குதுன்னு போய் பாருன்னா, பெருசுங்கள்லாம் அப்படியே பேக மறைக்குதுங்க. கூட்டத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க கட்டு சொத்தை பிரிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சின்ன பையன் பொடியன், அவன் தைரியமா சொல்றான், சார் என் கையில இருக்குது சார். என்னடா இருக்குது? இந்த பாருங்க, டிஃபன் பாக்ஸ் எங்க அம்மா கொடுத்துக்கிறாங்க. போய் பார்த்தா 5 அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? பாருங்க, அந்த கை சின்ன பையன் கையில் இருக்குது, ஒன்றும் நடக்கல. சீஷர்கள் கைக்கு போகுது, சீஷர்கள் எடுத்துட்டு ஓடுறாங்க. பாருங்க, எங்கேயோ எந்த மூலையில இருந்தான்னு தெரியல அந்த பையன். அங்கிருந்து ஓடி வந்து ஏசப்பா கையில போகுது. ஏசப்பா கையில போனோடனே அவர் ரொம்ப ஒன்றுமே பண்ணல. பாருங்க, முதல்ல எடுத்துன்னு அவர் சொன்னது என்ன தெரியுமா? ஜனங்களை அமர செய்யுங்கள், ஜனங்களை பந்தியிருக்க செய்யுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். பாருங்க, அந்த பையன் கையில் இருக்கிற வரையும் ஆர்டினரி, இப்போ கை பெரிய கை. ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம இப்போ யார் கையில் இருக்குது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட ஏசப்பா கையில் இருக்குதுங்க.
நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, உலக ரட்சகராக இயேசுவின் கையில் இருக்கிறது, உலகத்தின் அதிபதியாக இயேசப்பா கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதாங்க. நம்முடைய கையிலேயே நம்ம வாழ்க்கையை வச்சுட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. அது இயேசப்பா கையில் போகுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் நினச்சேன் நம்மளாம் என்னத்த ஊழியத்தில் சாதிக்க போகிறோம். பைபிள் காலேஜில் 4 வருஷம் படித்தேன். அங்கே டீச்சர்ஸ் எல்லாம் என்னை குறித்து என்ன தெரியுமா நினச்சாங்க, இவன் போய் என்ன ஊழியத்தை பண்ண போகிறான். எல்லா 40 பேர் எங்கள் கிளாஸில் இருந்தாங்க. ஒரு நாள் மெசேஜ் கொடுக்குற ஒரு டைம் வரும், எல்லாரும் பிச்சு ஒதுறாங்க, மெசேஜ் கொடுக்குறாங்க. நான் +2 முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போனேன், ஒன்றுமே தெரியல. போயிட்டு முழிக்கிறேன், இவங்க அப்பா பாஸ்டராண்டா அப்படின்லாம் சிரிக்கிறாங்க. எல்லாம் பெரியவங்க, நான் மட்டும்தான் சின்ன பையன். எங்கள் காலேஜில் ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கும், இப்போ இருக்குது அந்த நோட்டீஸ் போர்டு. வாரத்தில் 5 நாள் கிளாஸு, 5 நாளும் என் பேர் நோட்டீஸ் போர்டில் இருக்கும். ஆஸ்பான் சாப்பல் அட்டன் பண்ணல, ஆஸ்பான் கிளீனிங் டியூட்டிக்கு வரணும், மண்டேனா க்ளீன் பண்ணணும், எஸ்கேப் ஆகிடுவேன். ஆஸ்பான் லேட் நைட் வந்துக்கிறார், ஆஸ்பான் இதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டு எல்லாம் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். 5 நாளும் கம்ப்ளைண்ட் தான் என் பேர். நான் நிறைய தடவை பார்த்துருப்பேன், எப்படி இல்லை தாராளமாக எவ்வளோ ஃபுல்லாக என் பேர் தான் இருக்குது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையை, என் குறைவை ஏசப்பா கையில் கொடுத்துட்டேன். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் என்னை சந்திச்சிட்டாரு. ஒரு நாள் எங்கள் காலேஜில், எங்கள் சாப்பலில் ஒரு சர்ச்சினுடைய கன்வென்ஷன் மீட்டிங் எங்கள் காலேஜ் நடக்குது. இப்போது எங்கள் கல்லூரியில் போஸ்டெல்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. நான் சீக்கிரமாக போயிட்டேன். இப்போ ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த கதை. போயிட்டு நான் ஆட்டம் போட்ட இடத்தெல்லாம் பார்க்குறேன். இந்த இடத்துல தானே நம்ம சேட்டை பண்ணிட்டு இருந்தோம். ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு பேக்கை வச்சுட்டு சரி டீலாம் குடிச்சிட்டு சரி கிளம்பிட்டேன், மேலே சாப்பலுக்கு போகலான்னு. சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி நான் போகும்பொழுது ரைட் சைடில் அதே நோட்டீஸ் போர்டு தெரியுது. அதே நோட்டீஸ் போர்டில் இப்போது என் பேர் இருக்குது. இப்போ என்ன பேரில் இருக்குதுன்னா, இன்றைக்கு சிறப்பு செய்தியாளர் பாஸ்டர் ஆஸ்பான் சாம். குறைவு இயேசுவின் கையில் போன நிறைவு, வெறுமை இயேசுவின் கையில் போனா அது மகிமை. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. சாபம் இயேசுவின் கைக்கு போனா ஆசீர்வாதம், பாவம் இயேசுவின் கைக்கு போனா பரிசுத்தம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுக்க போறாருங்க. அப்போ பாருங்க, அந்த சின்ன பையன் கையில இருந்து, சீஷர்கள் கையில இருந்து இயேசுவின் கைக்கு போயிருச்சு. அந்த அமரச் செய்த அந்த சீஷர்களுக்கு பரிமாற சொல்றாரு ஆண்டவர். சீஷர்கள் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு அற்புதங்கள் அப்படியே பெருகி கொண்டே இருக்கிறது. எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாகி வீட்டுக்கெல்லாம் கொண்டு போய் மீதியான 12 கோடைகளை கர்த்தர் நிரம்பும்படியான அதிசயத்தை செய்யும். நான் சொல்றேன், இந்த வருஷத்தின் மையத்தில் உங்க குறைவு, நல்ல கையெழுத்து சொல்லுங்க, இவ்வளவுதான் என்னுடைய பணம் பாஸ்டர், இவ்வளவுதான் என்னுடைய பலன் ஐயா, இவ்வளவுதான் என்னுடைய ஞானம் ஐயா, இவ்வளவுதான் என்னுடைய காரியங்கள். இந்த குறைவை நான் ஏசப்பாவின் கையில் ஒப்புக்கொடுக்கிறேன். மீதியான துணிக்கைகளை கர்த்தர் எடுக்க வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, அங்கே உங்களுக்கு ஒரு 1 ராஜாக்கள் 17:9-15 வரை உங்களுக்கு என்ன சம்பவம் தெரியும்? எலியா தீர்க்கதரிசி, கர்த்தர் காகம் முடிஞ்சு போச்சு, கேரி தாற்று நீர் வற்றி போச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாங்க சாரிபாத் விதவிக்கு வீட்டுக்கு போப்போம், அங்க அந்த அம்மாவை கொண்டு நான் போஷிப்பேன். பாருங்க, நீங்க பார்க்க தேவை என்ன பாருங்க. இப்போ அவர் அங்க போறாரு. அந்த சாரிபாத் அம்மா அந்த ஏற்கனவே ஏதோ ஒரு வறுமையில், ஏற்கனவே ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்குது அந்த அம்மா. அவங்க பையனோட சேர்ந்து லாஸ்ட் மீல், கடைசி உணவு, செத்து போறலாம் என்று ரெடியா இருக்கிறாங்க. இவர் போறாரு, கொஞ்சம் தண்ணி கொடுமா. உள்ள தண்ணி எடுத்துனத்துக்கு போகும்போது சொல்றாரு, அப்படியே எதனா ஒரு அடையகிடி சுற்று கொண்டு வா, பசி இருக்குது எனக்கு, காக்காலாம் நின்று போச்சு, உன்னைதான் நம்பி வந்திருக்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, நீங்க வேற ஐயா, ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறேன், செத்து போற நிலைமைக்கு ஒரு தற்கொலை செய்து கொள்ற ஆள்கிட்ட நீங்க போய் பேசவே முடியாது. ஆனால் இவர் போய் சொல்லணும்னு அந்த அம்மா சொல்றாங்க, முடியாது, நான் செத்து போறேன். விறகு பொறுக்கிட்டு ஒரே ஒரு கைப்பிடி மாவு தான், ஒரே ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் எண்ணெய், ஒரு கலசம் எண்ணெய் இருக்கிறது, இதை நாங்கள் சாப்பிட்டு நான் செத்து போவதற்காக நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? போய் நீ முதலாவது அடைய எனக்கு சுட்டு கொண்டு வா. பாருங்க, அந்த குறைவு நேரத்தில் ஆண்டவர் சில நேரத்தில் அந்த குறைவை ஏசப்பா கையில் கொடுக்க சொல்றார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எங்க சர்ச் நாங்க கட்டி முடித்தோம், ஒண்ணுமே என் கையில இல்லை. ஆனாலும்
எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் எங்கள் 4 பேர் உண்டியை நாங்கள் உடைச்சோம். ஒரு வந்து கேமரா எங்களுக்கு வாங்கணும், ஸ்பீக்கர் தேவையாக இருக்குது, எல்லாம் வாஷ் அவுட்டு. கடைசியில் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஏதோ வாங்குறதுக்காக நான் வச்சுருந்தோம். என் மனைவிக்காக நான் ஒரு உண்டியில் வச்சுருந்தேன். மொத்தத்தையும் போட்டு உடைச்சிட்டோம். குறைவு தான். ஆனால் அந்த குறைவு நேரத்தில் எங்ககிட்ட இருந்த அந்த கடைசி காரியத்தை கூட ஏசப்பா கையில் நாங்கள் கொடுத்தேன். இன்றைக்கு கர்த்தர் எங்களை வந்து ஒரு கிரகிக்கக்கூடாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எங்களுக்கு சர்ச்சு முடித்து கட்டின உடனே பிரதிஷ்டை முடிந்த சில நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். ஆமென். சிலர் அப்படியே ரொம்ப கடினமாக இருப்பாங்க. தரமாட்டேனே, ஹாஸ்பிட்டலுக்கு வேணா தருவேன், ஆண்டருக்கு தரமாட்டேன், ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் குறைவு. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அந்த அம்மா போயிட்டு எடுத்துகிட்டு வந்து சுட்டு கொடுத்துச்சு. அந்த பஞ்சகாலம் முழுவதும் அந்த தாயும் மகனும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அதிகமாய் உம்மை நேசிப்பே, அதிகமாய் இரக்கம் பெற்றே, அதிகமாய் உம்மை நேசிப்பே, அதிகமாய் இரக்கம் பெற்றே, அதிகமாய் இரக்கம் பெற்றே, அதிகமாய் இரக்கம் பெற்றே. அன்னாள் அன்றைக்கு தேவ சமூகத்தில் பெண்ணினாளுடைய வார்த்தையினாலே உடைக்கப்பட்டிருந்தா, இருதயம் சுக்குநூறாய் நொறுங்கி இருந்தது. அவ போயிட்டு வேற யாருக்கிட்ட, உறவினர்கிட்டயோ சொந்தக்காரர்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ தன்னுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணல. அவள் வருஷந்தோறும் வருகிற அந்த ஆலயத்துக்கு பண்டிகைக்கு வந்தால் தேவ சமூகத்தில் தன் குறைவை தேவ சமூகத்தில் முட்டி போட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய எதனா குறைவுன்னா ஃபோன் போடுறோம், யார் யாருக்கோ சொல்லினுக்கிறோம், இப்படி ஆயிடுச்சு அக்கா, இப்படி முடிஞ்சிச்சுக்கா, யாருக்கிட்டே சொல்லிடாதீங்கக்கா, அக்கா உங்ககிட்ட தான் சொல்கிறேன், இதை சொல்லிட மாட்டியே, 1000 சத்தியம் வாங்கிட்டு அடுத்த நிமிஷமே ஃபோன் போயிட்டு இருக்கும். அல்லே சொல்லுங்க. சில பேர் ஆண்டரை தவிர எல்லார்கிட்ட சொல்லிருப்பாங்க. சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லுங்க. பக்கத்தில் பேசுறவங்க, சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லுங்க, உங்க காரியங்கள் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. காணவர் கல்யாணத்தில் அந்த நாட்களில் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் திராட்சை ரசம் தான். பல மாதங்களாய் அதை பக்குவப்படுத்தி அந்த திராட்சை ரசத்தை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக கல்யாணத்தில் அதை செய்வாங்க. பார்த்து நம்ம எப்படி வீட்டில் கல்யாணம்னா எப்படி பார்த்து வாங்குறோம், அது மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கிரேப்ஸ் எல்லாம் கொண்டாட்டம் தான். ஆனால் நம்ம ஊர் கல்யாணத்தில் என்ன ஸ்பெஷலு? ஐயோ, இப்போ கல்யாணத்துக்கு போனது இல்லையா? அந்த பிரியாணிலையும் என்ன ஸ்பெஷலு? பீஸ் இல்லைன்னா பீஸே போயிடும், சண்டை தான், அவ்வளோதான், டென்ஷன் ஆகிடுவாங்க. காலி ஆயிடுச்சு, பிரியாணி காலி ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் பந்தி 2வது பந்தி முடிஞ்சு 3வது பந்தி சாப்பாடு இல்லைங்கன்னா அவ்வளோதான். ஒரு குடும்பமே அப்படியே கதி கலங்கும். கொண்டாட்டம் இப்போ என்னவா மாறிடும்? திண்டாட்டம் ஆயிடும். பாருங்க, அந்த இடத்துல திண்டாட்டம் ஆக போற நெருக்கடியான நேரத்தில் குழம்புறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் அப்படியே பந்தியில் உக்காந்துட்டு பட்டாக்கத்தி பக்கத்தில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறான், பயப்படுறான் வீட்டுக்காரன். அடுத்தது இன்னும் ஜாஸ்தி போடலாம், காலி ஆகிடுவோமேப்பா. அம்மா தாய்கிட்ட போக சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்னால் ஒன்றும் முடியாது, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதை செய்யுங்க. அல்லையே சொல்லுங்களேன். ஓடி போகும்போது அவர் சொல்கிறாரு பாருங்களேன், சம்மந்தமே இல்லாத சொல்கிறாரு. இப்போ திராட்சை ரசத்தை பற்றி பேசுகிறாங்க, அவர் சொல்கிறாரு அந்த கச்சாடியை பற்றி சொல்கிறாரு. அதுவும் கால் கழுவுறதுக்காக வெளியே வச்சிருந்த கச்சாடி, அதை போயிட்டு தண்ணீரால் நிரப்பு பண்ணுறார். எந்த கேள்வியும் கேட்கல. அல்லையே சொல்லுங்களேன். சில நேரத்தில் தேவன் சில கிரிகளை அவருடைய ஸ்டைலில் செய்வார். நம்ம எல்லாத்தையும் நம்ம பக்குவத்துக்கு நம்ம ஸ்டைலுக்கு இழுப்போம். அல்லேலூயா,
அவர் செய்தார்னா சிறப்பாக செய்வார். சிறப்பான அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பார். ஆமென். ருசி இல்லாத நம்முடைய வாழ்க்கை, ருசி இல்லாத நம்முடைய காரியங்களில் கர்த்தர் மிகுந்த ருசியுடைய ஒரு வாழ்க்கையை மாற்றிடுவார். குறைவு அந்த இடத்துல ஏசப்பா கிட்ட சொல்லி அவர் காரியத்தை செய்யும் பொழுது இப்போ அந்த தண்ணியை கொண்டு போய் கொடுப்பான்றாரு. எந்த கேள்வியும் கேட்கல. என்ன இவர் தண்ணியை மட்டும் சொல்றாரு? நம்மள தான் 1000 கேள்வி கேட்டிருப்போம். எதனா லாஜிக்கே இல்லையா ஆண்டவரே? என் கையில் இருக்குது தண்ணி, அங்கே போன பக்கத்திலே பட்டா கத்தி வெட்டு ஊத்துனா வேசிடுவானே. தைரியமாய் போனாங்க. ஆமென். தண்ணி கொண்டு போய் கிட்ட போறவரே தண்ணி தான், ஆனால் அங்கே ஊத்துன உடனே சாதாரண தண்ணீரை மிகுந்த ருசியுள்ள திராட்சை ரசமாய் தேவன் மாற்றினார். ஆச்சரியமா கேட்குறாங்க, எப்ப எல்லாரும் முன்னாடி நல்லதை கொடுத்துட்டு போகும்போது தண்ணியை கலந்து விட்டு அடிச்சிடுவாங்களே. எல்லாம் அப்படிதான் நடக்கும். எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் நாங்கள் ஒரு நாள் பல வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். நாங்கள் ஒரு 2 பேர் போனோம். அந்த வீட்டில் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, நாங்கள் ஒரு 2 பேர், மொத்தம் 3 பேர். அம்மா கிச்சன்லேருந்து அந்த அம்மா தாய் ஒரு பிளேட்டில் 3 டீ எடுத்துன்னு வந்தாங்க. எடுத்துன்னு வந்துனே இருந்தாங்க. திடீர்னு பட்ட வெளியே இன்னும் ஒரு 4-5 ஃப்ரெண்டுங்க வந்துட்டாங்க உள்ள. அப்படியே டேன் அடிச்சாங்க. அப்படியே டேன் அடிச்சு 10 கிளாஸ் அப்படியே எடுத்துன்னு வராங்க. பரவாயில்ல. குடிச்சு பார்த்தா தண்ணியை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த 3த்துல என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, தாயே தண்ணியை ஊற்றிட்டு இருக்குது. போய் தண்ணியை ஊற்றி 6-10 கிளாஸாக வருது. எங்களால் வாயில் வைக்க முடியல. பாருங்க, நம்ம இப்படிதான் இருக்கிறதுல என்ன மேஜிக் பண்ணலாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சாதாரண தண்ணீரை ருசியுள்ள திராட்சை ரசமா. நல்ல கையை தர சொல்லுங்க. உன் வாழ்க்கை இன்றைக்கு சாதாரணமாக இருக்கலாம், உங்கள் குடும்பம் சாதாரணமாக இருக்கலாம், உன்னுடைய காரியங்கள் ஞானம் பல பேருக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய குறைவை இயேசுவின் கையிலே கொடுக்கும் பொழுது அசாதாரணமுள்ள ஒரு வல்லமை உள்ள ஒரு மக்களை கத்த நம்மை மாற்றுவார். கடைசி இறுதியை நான் சொல்கிறேன். இறுதியாக மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? கிவ் யுவர் லைஃப் டு ஜீசஸ் ஹேண்ட். உன் வாழ்வை இயேசுவின் கையில் கொடு. அல்லே சொல்லுங்களேன். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மளை ரட்சித்து நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மளை கொண்டு வந்து ஒரு ஸ்தானத்தில் வச்சு இந்த பூமியில் நம்மளை குறைவை நிறைவாய் மாத்துறாரு. வேலை இல்லை பாஸ்டர், வேலையை தர்றாரு. கல்யாணம் ஆகல ஐயா, கல்யாணம் பண்ணுறாரு. குழந்தை இல்லை பாஸ்டர், குழந்தை. திருப்பி அந்த குழந்தைக்கு எல்கேஜின்னா எல்கேஜி, திருப்பி அந்த குழந்தை காலேஜ், அந்த குழந்தைக்கு கல்யாணம், எல்லாத்தையும் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, இவ்வளோ காரியத்தை நான் உனக்கு செஞ்சனே, நீ எனக்காக என்ன செஞ்ச? இல்லையா? நல்ல குடும்பம், நல்ல வீடு, நல்ல அப்பா அம்மா, நல்ல சபை எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இது அப்படியே இதோட வாழ்ந்துட்டு அப்படியே போவது தேவ சித்தம் அல்ல. பாருங்க, நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா, சின்ன பிள்ளைங்க, நம்ம அவங்களுடைய முகத்தை பார்ப்போம், சொந்தக்காரனுடைய முகத்தை பார்ப்போம். ஆனால் சின்ன பிள்ளைங்க என்ன பார்ப்பாங்க சொல்லுங்க? கரெக்டா கையை பார்ப்பாங்க. என்ன கவரு? நம்ம ஒரு நாள் பரலோகத்துக்கு போக போறோம். அப்போ ஏசப்பா நம்மள முகத்தை பார்க்கறது 2வது தான். ஏசப்பா முதல்ல எதை பார்ப்பாரு? கையை பார்ப்பாரு. இத்தனை வருஷம் உன்னை இந்த ஊரில் வச்சிருந்தேன், இவ்வளோ வாழ்க்கை கொடுத்தேன், நீ எதையுமே கொண்டு வராமல் கை வீசின்னு வரைய தம்பி, கை வீசம்மா, கை வீசு, நரகத்துக்கு போகலாம், கை வீசு. சில பேர் சர்ச்சைக்கு வாங்க, நான் உண்டுங்க, என் வேலை உண்டுங்க, என் படிப்பு உண்டுங்க, என் குடும்பம் உண்டுங்க, என் எதிர்காலம் உண்டுங்க, உங்களுக்கு நரகம் உண்டுங்க. சில பேர் எதுக்கு தான் சர்ச்சைக்கு வராங்கன்னு தெரியாது. அவங்க வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. கண்ணை மூடி ஆசீர்வாதம் போட்டு அப்படி கண்ணை திறந்தோடனே பாதி குருவியை விட வேகமாக பறகுது ஜனம். உங்கள் சர்ச்சில், எங்கள் சர்ச்சில் சொல்கிறேன், நீங்களாம் இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். என்னங்க ஆளை இல்லையன்ற மாதிரி இருக்கு. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. என்ன சகிச்சிருக்கிறீங்க இதுவரையும்?
ஒரு ஆத்மாவையாவது நான் வந்து சர்ச்சுக்கு புதுசா கூட்டின்னு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க இங்க இருந்தீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு நாள் சர்ச்சுக்கு சண்டே வர்றது என்னது பெரிய ஊழியம், என் ஆத்மாவை ஆதாயப்படுத்துவது பெரிய ஊழியம் பாஸ்டர். நான் வெரி சீரியஸா சொல்றேன். இந்த பூமியில நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஏசப்பா கையில கொடுக்கணும். அது ரோமர் 8:29-30 சொல்லுது, யூ ஹேவ் அ கிரேட் காலிங். எவர்களை முன் அறிந்தாரோ, உங்க அப்பா அம்மா உங்களை அறியறதுக்கு முன்னாடி ஏசப்பா உங்களை அறிஞ்சிருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். உங்க தெருவில் 1000 பேர் இருக்கலாம், உங்க பேர்ல கர்த்தர் ரவுண்ட போட்டார். அதுக்கப்புறம் எவர்களை முன் குறித்தாரோ என்ன பண்றாரு, அவர்களை அழைத்தும் இருக்கிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். உங்க மேல பெரிய அழைப்பு இருக்கு. பிழைப்புன்னு போயிடாதீங்க. சத்தமா சொல்லுங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. பிழைப்புன்னு போயிடாதீங்க. அழைப்புக்கு பின்னாடி வாங்க. உங்க அழைப்புக்குள்ள நீங்க எதிர்பார்க்காத பிழைப்பை தேவன் வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இப்போ என்ன பண்ண பாஸ்டர், நான் ரிசைன் பண்ணிட்டு சர்ச்சில் வந்து உட்காந்துட்டோமா, படிக்கிறதெல்லாம் விட்டு வந்துட்டோமா? இல்லை, நீங்கள் எந்த வேலையை செய்தாலும், படிக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ஏதோ ஒரு கடையில் வேலை செய்யலாம். நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் உங்கள் அழைப்பை நிறைவேற்ற வேண்டும். அதுமாதிரி நான் சொல்கிறது புரியுது? இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு ஆத்மாவையாவது இங்கே இருக்கிற ஒரு ஆளும் சர்ச்சு கொண்டு வரணும். என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஏதாவது சொல்லக்கூடாது நான் பேசிட்டேன்னா பக்கத்தில் கை போட்டு சொல்லுங்க, ஈச் ஒன் கேட்ச் ஒன். திரும்பி சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயா கூட்டு வருவார், ஐயா வந்து செய்யட்டும், நான் வர்றதே ஒரு பெரிய ஊழியம் அல்லவா? ஆமாவா? கூட்டு வரணும். ஆமென் சொல்லுங்க. ஆடுதான் குட்டி போடும், மேய்ப்பன் குட்டி போட முடியாது. ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு சர்ச்சில் கேட்டேன், எத்தனை பேர் நீங்கள் புது ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்கீங்க? அவர் சொல்கிறார், முன்னாடி இருக்கிற 5 பேர் நான் கூப்பிட்டு வந்தப்போ. அப்படியே பிரதர், எப்படி கூப்பிட்டு வந்தீங்க? அவங்க வீட்டில் இருந்து நான் காரில் கூட்டின்னு வந்து பிக்கப் பண்ணி வந்தேன். அதை கேட்கல, புது ஆத்மாவை கூட்டின்னு வந்துருக்கீங்களான்னு கேட்டேன். அல்லையே சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இன்றைக்கு நல்ல அந்நிய பாஷை பேசுகிற பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரிய கை தட்டுறதை பார்த்து நம்மளுக்கே பயமாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் நான் செக் பண்ணுறேன் பாருங்களேன், அவங்களுடைய திருமண விழா, திருமண ஆண்டு, ஆனிவர்சரி ஃபோட்டோவாக மாறுது. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு போகுது. எத்தனை நான் சொல்கிறது புரியுது? நீங்கள் உங்களும் இல்லை, எங்கள் சர்ச்சில் நடக்கிறத சொல்கிறேன், நீங்களே வைக்க மாட்டீங்க. ஒரு பிரதர் இருக்கிறார் எங்கள் சர்ச்சில், அவரை தாறுமாற எடிட் பண்ணுறாரு. திடீர்னு ஒரு ரோஜா பூ வருது, அந்த ரோஜா பூலேருந்து ஒரு ஃபோட்டோ வருது, பயங்கர எடிட்டு, ஃபுல்லாக சினிமா பாடல். அவங்க பிள்ளைங்க எதை ஃபாலோ பண்ணுவாங்க? ஃபுல்லாக சினிமா பாட்டு தான். டெய்லியும் நைட்டில் பார்த்தீங்கன்னா அவரு எடிட்டு, இரவு வணக்கம். அப்போது அந்த சினிமா பாட்டை பார்த்துட்டு 10 பேர் நரகத்துக்கு போகிறதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக இந்த இரவுல இருந்து நீங்கள் ஒரு தீர்மானிக்கணும். என் ஃபோனில், என் ஸ்டேட்டஸில், என்னுடைய வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எதுவாக இருந்தாலும் அதில் சினிமா பாட்டை போடுறதை நிறுத்திட்டு ஏசப்பா பாட்டை போடுவேன். நல்ல கையை தட்டி சும்மா ஒரு அர்ப்பணிச்சு பாருங்க. அதில் என்னுடைய இனிமேல் நான் வசனத்தை அதில் வைப்பேன். நீங்கள் அங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா போதுங்க. நீங்கள் போயிட்டு வேறு எங்கேயும் போயிட்டு நீங்கள் வந்து பீகாருக்கெல்லாம் போக தேவையில்ல. இது நம்ம சுற்றி நிறைய ஆத்மா இருக்குது. நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம கிராமத்தில் இருக்குது, நம்ம ஊரில் இருக்குது. தேவன் கொடுத்த அழைப்பை நம்ம விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஏன் நாங்கள் குடும்பமாக இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோன்னா, இன்றைக்கு குடும்பங்கள் இயேசுவுக்கு தேவை. யோசுவா சொல்கிறாரு, நானும் என் வீட்டாரும். கொர்நேலியு என்ற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் தன்னுடைய வீட்டார் அனைவரோடு கூட தன்னுடைய வீட்டை ஊழியத்துக்காக கொடுத்தான்.
உன்னுடைய உழைப்பை கொடுங்கள், உங்களுடைய நேரத்தை கொடுங்கள், உங்களுடைய திறமை ஊழியத்துக்கு கொடுங்க, உங்களுடைய பணத்தை உங்கள் ஊழியத்துக்காக கொடுங்க. 4 ஆத்துமாவை ஆதாயப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் உங்க பாஸ்டர் சொல்றாரோ அதை செய்யுங்க. ஊரும் ஆரோனும் மோசேயின் கைகள் கீழே இறங்க இறங்க தூக்கி பிடித்தார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் உங்க பாஸ்டரை தூக்கி பிடிக்கிறீங்க? அவர் எப்படி செஞ்சுட்டு போட்டோம், நம்ம சர்ச்சுக்கு வரோமா, போயினே இருக்கணும். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும். இது உண்மையாய் மாறட்டும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருக்கும் பொழுது 9ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 9 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சபையை அடித்து ஊழியக்காரை நொறுக்கி இன்னும் நிரும்பங்களை வாங்கி கொண்டு அவர் போலான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்க அவரை பிடிக்கிறார். 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்களேன். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், போதுங்க, ஒரு காலத்துல பயங்கரமா இருந்தாரு, ஆண்டவர் கையில இல்ல, ஆனா இப்ப ஆண்டவர் பிடிச்சிட்டாரு. உடனே கேட்கிறார், நான் என்னப்பா பண்ணோம்? பாருங்க, அவர் குறிச்சு ஆண்டவர் சொல்றார், நீர் புறஜாதிகள் மத்தியில் ராஜாக்களுக்கு என் நாமத்தை நீ அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்றார். நல்ல சொல்லுங்க. நிறைய இடத்துல நம்ம பப்ளிக்கா நீங்க சுவிசேஷத்தை சொல்லவே தேவையில்லைங்க.